திரைக்கணமே அத்தியாயம் 13. அகலிகா கூடவே இருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்க, ஃபோனில் அழைத்து செல்லவுமே இருவரையுமே உடனே வரவழைத்திருந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் இருவருமே அவனது வீட்டிற்கு வந்திருந்தனர். வாசல் வரைக்கும் சென்று வரவேற்று ஹாலில் அமர வைத்தான். "சொல்லுங்க அங்கிள், என்ன சொல்லணும்? ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்களா?" என்று கேட்க, வேகமாக அவனுடைய பர்ஸை எடுத்து நீட்டினார். இந்த பர்ஸ்ல இருக்கிற 2 பேரும் யாருன்னு கேட்க, "என்னோட அம்மா, அப்பா." "ஏன் கேட்குறீங்க?" "இவங்க 2 பேரையுமே எனக்கு நல்லா தெரியும். முறையா உன்ன பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்குதுன்னு யோசிச்சேன். இன்றைக்கு தான் தெரியும். உங்க அப்பா ஜாட நீ. உங்க அம்மா, அப்பா 2 பேர் கூடவும் இருந்தவன் நான். நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னோட இன்றைய நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட அம்மாவ தான் சொல்லுவேன். அவங்க முறை தவறி போனதால தான் இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன். உறவுகள் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. ப்ளீஸ், எனக்கு எனக்கு யார பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் அம்மா சொல்லவே கஷ்டமா இருக்குது. அவங்க நல்லவங்க கிடையாது. என்னோட அப்பா இருக்கும்போதே வேற ஒருத்தர் கூட வாழ்ந்தவங்க. அது தெரிஞ்சு தான் அப்பா இறந்தது. தப்பா யாரோ உன்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். வேண்டாம் அங்கிள், பழைய விஷயம் எதையும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். அப்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுங்க அங்கிள், கேட்குறேன். முதல்ல நீ நினச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. உன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க லைஃப்ல நடந்தத சொல்றேன் கேளு. அதுக்கு பிறகு நீ முடிவெடுக்கலாம். கோல்டன் ஸ்பூனுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல தான் உன்னோட அம்மாவோட வளர்ப்பு இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே நடிகையாக்கணும் அப்படிங்கிறதால அவங்க வீட்ல இருந்த கனவே திவ்யஸ்ரீங்கிற பேர்ல அறிமுகம் ஆனாங்க. அவளோட அம்மா, அப்பா 2 பேருக்குமே பணம் ரொம்ப தேவையா இருந்தது. அதுக்கு உன்னோட அம்மா தேவை. பொன் முட்டையிடுற வாத்து உன்னோட அம்மா அவங்களுக்கு. உன்னோட அம்மாவும் ரொம்ப திறமையான நடிகை தான். முதல்ல நடிக்க 2 படமுமே வெற்றிகரமா அமையவும், எல்லாரோட பார்வையும் உன் அம்மா பக்கம் திரும்பிடுச்சு. அடுத்தடுத்து படம் வேகமா புக் ஆக, எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா மாறியிருந்தாங்க. உன்னோட அம்மாவை எங்கேயுமே தனியா விட்டது கிடையாது அவங்களோட அம்மா, அப்பா. உன் அம்மாவுக்கு அப்போ மேக்கப் மேனா இருந்தது நான் தான். 3 வருஷம் அவங்களுக்கு கீழ நான் வேலை செஞ்சேன். நெறைய கட்டுப்பாடு, எங்கேயுமே தனியா போகக்கூடாது, தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது, இது மாதிரி நெறைய. அந்த சமயத்தில தான் முதல்ல ஒரு ஆர்ட் கேலரிக்கு போனாங்க. உங்க அப்பாவ பார்த்தாங்க. உங்க அப்பா பிரபலமான ஓவியர். நெறைய புது புது விஷயங்கள ஓவியங்கள வரைஞ்சு எக்ஸிபிஷன் போல பண்றது தான் அவரோட வேலை. முதல் பார்வையிலேயே 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. உங்க அம்மா நடிகை அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க. பார்த்த பார்வையிலேயே உங்க அப்பாவ உயிருக்கு உயிரா நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க அப்பாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்க அம்மாவ பார்த்தவர் அவள அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருந்தார். இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள விரும்பியது வீட்ல யாருக்குமே தெரியல. அடுத்ததா நடந்த ஆர்ட் கேலரி போகும்போது உங்க அம்மாவுக்கும் அவர் வரைந்த அந்த உங்க அம்மாவோட ஓவியத்த கொடுக்கவும் அப்படியே உங்க அம்மா உருகிட்டா. வீட்ல நிலைமை வேறு விதமா இருந்தது. வீட்ல உங்க அம்மாவோட அப்பா, அம்மா 2 பேருக்குமே பணம் தான் பிரதானமா இருந்தது. உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா எப்பவுமே இல்ல. உங்க அப்பா கூட பழகியதும் தெரியும். நிறைய பிரச்சனை, கட்டுப்பாடு அதிகமாச்சு. எங்கேயும் விடல. உங்க அம்மா உன் அப்பா கிட்ட போய் நின்னாங்க. 2 பேருமே ஒருத்தர் பிரச்சனைய ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, அதுக்கு நெறைய தடைகள் வரும். 2 பக்கத்துல இருந்தோம் அப்படிங்கிறத 2 பேருக்குமே தெரிஞ்சிருந்தது. நிச்சயமா உங்க அப்பா பக்கத்துல உன்னோட தாத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா, பாரம்பரியமான ரொம்ப வசதியான இடம். நிச்சயமா ஒரு நடிகைய கல்யாணம் பண்ணிக்க எப்பவுமே சம்மதிக்க மாட்டார். ஆனா, உன் அம்மாவ விடவும் முடியாது. யோசிக்காம பக்கத்துல இருந்த கோயில்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா அவங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரோட பக்கத்துல இருந்தும் அவங்க பெற்றோர் அவங்கள ஏத்துக்கொள்ளல. 2 மாசம், 3 மாசம் பிரச்சனை இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் பண பிரச்சனை பெருசா இருந்தது. உங்க அப்பாவுக்கு பெருசா வருமானம் கிடையாது. ஆர்ட் கேலரியில பெருசா எந்த வருமானமும் எப்பவும் இருந்தது இல்ல. இத்தன நாளா உங்க தாத்தா அனுப்பின பணத்துல தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போது சுத்தமா நிக்கவும் நெறைய பிரச்சனை. இங்கே திவ்யஸ்ரீயால நடிக்க முடியல. குடும்பத் தலைவியா இருந்தாங்க. ஆனா, வீட்டு செலவுக்கு பணம் இல்ல அப்படிங்கிறப்போ என்ன செய்ய முடியும்? அதுக்குள்ள நீ வந்துட்ட. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா உன் அம்மா. அதுக்கு மேல தொடர முடியல. பணப்பிரச்சனை நெறைய இருந்தது. பெருசா உங்க அப்பாவுக்கு வேலை இல்ல. அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது. அந்த சண்டையோட பிரதிபலிப்பு உங்க அப்பா குடிக்க ஆரம்பிச்சார். பிறகு வீட்டுக்கு வரும்போது எல்லாம் சண்டை தான். அவளுக்கு வேற யார் கூடவோ தொடர்பு இருக்கு. அதனால தான் என்ன இப்படி சொல்றா. அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்படித்தான் முடிவு பண்ணிட்டாரு.
புரியுது அங்கிள். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 2 பேரும் சண்டை போட்டத தான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன் அம்மாவால தாக்கு பிடிக்க முடியல. அந்த டைம்ல மறுபடியும் நடிக்க போறேன்னு கிளம்பி போனாங்க. அப்படி போகும்போது தான் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. முதல் பட டைரக்டர் தெலுங்கு படம் தொடங்கியிருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நேரடியா வர சொன்னது. போயிட்டு வந்த பிறகு உன்னையும் அழைச்சிட்டு போறதா பிளான். ஆனா, அந்த பயணத்தோட அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது. போதும் அங்கிள். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்பா, தாத்தா 2 பேருமே அம்மா மேல தப்பான அபிப்பிராயத்த எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்பாவும் நெறைய கூடவே இருந்து பார்த்ததால எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. இன்றைக்கு அம்மா பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா அக்னி, உன் அம்மா அவ்வளவு திறமையான நடிகை. ஒரு சின்ன ஊக்கம். உங்க அப்பா அவளோட ஆசைக்காக நடிக்க அனுமதித்து இருந்தா, இன்றைக்கு திரையுலகத்துல தனி இடத்துல இருந்திருப்பா. ஏன்னா, அந்த அளவுக்கு நடிக்க பிடிக்கும். உன்னோட அம்மாவுக்கு. அந்த 4 வருஷம் எப்படி நடிக்காம இருந்தா அப்படிங்கிறதே ஆச்சரியம் தான். தேவையில்லாம சந்தேகப்பட்டு 2 பேரும் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இப்ப சொல்ல காரணம், கடைசியா உங்க அம்மாவ நான் பார்க்கும்போது அவங்க வருத்தப்பட்டு சொன்னது. இப்ப எல்லாம் தினம் தினம் சந்தேகப்பட்டு வாழ்க்கை நரகமா இருக்கு அப்படின்னு. இத்தன நாளா உன் தன் தாயாருக்கு கொடுத்து வந்திருந்த மாயையான தோற்றம் இப்போது அவனுக்கு மாற ஆரம்பித்தது. ஓரளவிற்கு தன்னுடைய தவறு புரிந்தது. தாத்தாவை பொறுத்தவரையில் தாயாரை பிடிக்காது. அதனால் அவர் எப்போதுமே நல்ல விதமாக சொன்னது கிடையாது. தந்தையை கடைசியாக இவன் பார்த்தது இவனுடைய 14வது வயதில். அவர் இறக்கும் தருவாயில் தான் தாத்தா இந்த இடத்திற்கு வந்தது. அவர் அப்போதும் தன் தாயாரை தவறாக பேசிவிட்டு உயிரை விட்டிருந்தார். தொடர்ந்து ஒருவரை பற்றி திரும்ப திரும்ப தவறான தகவல்களை சொல்லும்போது, கடைசியாக அது பொய்யாக இருந்தாலுமே நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகின்றன. இவனுடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது. அதன் பிறகு மேல் படிப்பிற்காக புறப்பட்டு விட்டான். அங்கே ஆண் பெண் நட்பு, லிவிங் டுகெதர் எல்லாமே சர்வ சாதாரணம் எனும்போது, பெண்களின் மேல் எந்த அளவிற்கு ஈர்ப்பு இருந்ததோ, அதே அளவிற்கு வெறுப்பும் இவனை அறியாமல் தொற்றியிருந்தது. பெண்கள் என்றாலே ஏமாற்றுக்காரர்கள், தவறாக நடந்து கொள்பவர்கள், இப்படி இவனுக்குள் ஒரு கோட்டையே எழுப்பியிருந்தான். அது உடைப்பட்டது தற்போது அகலிகாவினால் மட்டுமே. தேங்க்ஸ் அங்கிள். அதற்கு மேல் அவனுக்கு வார்த்தை வரவில்லை. அன்றைய நாளுக்கு பிறகு நிறைய மாற்றம் அவனிடத்தில் வந்திருந்தது. அடுத்த சில நாட்களிலேயே அடுத்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கேட்டிருந்த அந்த சேனலுக்கு இருவருமே சேர்ந்து சென்றனர். இப்போது இருவருமே அடிக்கடி ஃபோனில் பேசிக்கொண்டனர். ஃபோனில் சேட்டிங் கூட அடிக்கடி நடந்தது. பழைய கோபம் எதுவும் அகலியாவிடத்தில் இல்லை. முன்பை விடவும் இப்போது அகலிகா அத்தனை பிடித்தது. இன்று வரையிலுமே அவளிடம் சொன்னது இல்லை. ஆனால் அவனுடைய ஒவ்வொரு செயலுமே அதை உணர்த்தி கொண்டிருந்தது. ஒருவேளை தன்னுடைய மனதில் இருப்பதை அவளிடம் சொன்னால் அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று இன்று வரையிலும் அவனுக்கு தெரியாது. ஒருவேளை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டால் தயக்கத்துடனேயே நாட்கள் நகர்ந்தது. பொங்கல் செலிப்ரேஷன் எனும்போது அழகான பட்டுடுத்தி புறப்பட்டு நேராக நிகழ்ச்சி நடக்கின்ற செட்டிற்கு வந்திருந்தாள் அகலிகா. இவள் வந்த சில நொடிகளிலேயே அக்னிதேவ் அங்கே ஆஜராகி இருந்தான். சாய் கூட வந்திருந்தான். மியூசிக் டைரக்டர் மற்றும் நடன இயக்குனர் கூட வந்திருந்தனர். ஏற்கனவே சொன்னதுதான், இங்கே வந்த நேரத்திலிருந்து நிகழ்ச்சி தொடங்கிய நிமிடத்திலிருந்தே கதாநாயகியை எந்த அளவிற்கு டேமேஜ் செய்ய முடியுமோ அதுபோலத்தான் அவர்களுடைய பேச்சு இருந்தது. உனக்கு சமையலை பற்றி எதுவுமே தெரியாது, பாரம்பரியம் தெரியாது, இது போல குறை சொல்வது போலதான் நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருந்தது. ஆனால் இதில் எதிலுமே அகலிகா சிக்கவில்லை. வெகு இயல்பாக கலந்து கொண்டாள். முதலில் நிகழ்ச்சி துவங்கிய உடனேயே பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை எடுத்து வரணும் என்று இவளிடம் சொல்ல, கூலாக சிரித்தபடி நகர்ந்து சென்றால் என்னென்ன தேவைப்படுமோ அனைத்தையுமே சரியாக எடுத்து வர, பரவாயில்லையே முதல் எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க என்று கூற சிரித்தபடியே, இது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லையே, சமைக்கிற பொருட்களை தெரியாமல் யாராவது இருப்பாங்களா என்ன? பொதுவாக இப்போ நடிகைகள் பலருக்குமே எதுவுமே தெரியறதில்லையே. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுடைய வேலையே நடிப்பு அப்படின்னு ஆகும்போது அதில் தானே முழு கவனத்தை செலுத்த முடியும். சமையல் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லையே. ஓய்வெடுக்க நேரம் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கலாம். அது ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது இல்லையா? இயல்பாக மொத்த கதாநாயகிக்கும் சேர்ந்தே குரல் கொடுத்தார். ரொம்ப கரெக்டு. நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஆமோதிக்கிறோம் என்று அடுத்ததாக இவளையே பொங்கல் வைக்க சொல்ல, யோசிக்காமல் கட்டியிருந்த சேலையை இடுப்பில் சொருகியபடி வேலையை துவங்கி இருந்தால். அவளுடைய ஒவ்வொரு செயலுமே பார்த்த அக்னிதேவிற்கு அத்தனை பிரமிப்பு. கண்கொடாமல் அவள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருந்தான். இடையிடையே அவனிடம் கேள்வி கேட்கப்பட்டது. சொல்லுங்கள் சார், நீங்கள் எதுவுமே பேசாமல் வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம் என்று கேட்க, எப்போதுமே நான் கொஞ்சம் பேசுகிறது கம்மி தான், அவ்வளவா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தது இல்லை, ஜஸ்ட்டு இன்றைக்கு நான் சிறப்பு விருந்தினராக மட்டும்தான் ஓரமாக அமர்ந்து இவங்க செய்கிறது எல்லாத்தையுமே பார்க்க மட்டும்தான் போகிறேன். சொல்லுங்கள் சார், இந்த படம் முற்றிலுமே உங்களோட ஸ்டைலில் இருந்து மாற்றி எடுத்துருக்கிறீங்க. எதனால் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சு? அதுவும் உங்களோட ப்ரொடக்ஷனில் எடுத்திருக்கிறீங்க. முக்கிய காரணம், தோல்வி அடைஞ்சா யாரும் நஷ்டமடையக்கூடாது. அதுதான் காரணம். நான் அகலிகா பொங்கல் வைக்கிறத பார்க்கலாமே.
இன்னும் நிறைய தகவல் இருக்கு சொல்றேன். கலகலப்பாக நேரம் நகர்ந்தது. அன்றைய கற்கள் வைத்து ஓலை விறகாக பயன்படுத்த பொங்கல் வைப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள் அகலிகா. புகை கண்களில் பட கண்கள் சிவக்க ஆரம்பித்திருந்தது. கண்கள் கலங்குவதை பார்த்தவன் தாமதிக்கவில்லை. எளிதாக பேசி அவளை அங்கிருந்து நகர்த்தியிருந்தான். என்னோட படத்துல நான் நிறைய அழுக காட்சி இருந்தது. அங்க தான் கண் கலங்கினாங்க அப்படின்னு பார்த்தா, அத ப்ரமோஷனுக்கு கொண்டு வர்ற இடத்துலயும் கண் கலங்க வைக்கணுமா? அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுதே. இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு அங்கே நிற்க வச்சிருக்கீங்க என்று சொல்லி அவளை தன் பக்கத்தில் இழுத்து நிறுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு அருகே வந்தவள் முகத்தில் தோன்றிய வியர்வையை துடைத்தபடியே, எப்படி சார் நான் மேனேஜ் பண்ணினானா? என்னவோ சொன்னீங்க. உண்மையிலேயே நீ வேற லெவல். நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ. அகலிகா அண்ணா சும்மாவா என்று சாய் கூற சிரித்தபடியே ஆமோதித்தான் அக்னி. நிகழ்ச்சி முடியவும் கடைசியாக விடைபெற ஆரம்பித்தனர். அங்கிருந்த ஒவ்வொருவரையும் லேசாக அணைத்து விடுவிக்க அத்தனை பேருக்கும் விடை கொடுத்து கடைசியாக திரும்பியவள் அக்னி தேவி பார்க்க, தனக்கும் விடை கொடு என்பது போல கண்களில் தேங்கிய காதலோடு லேசாக 2 கைகளையும் விரித்தபடி நின்றிருந்தான். அந்த ஒரு நிமிடம் ஏதோ ஒரு உணர்வு அவனுடைய கைகளுக்குள் புதைந்து கொள் என்று சொல்வது போல தோன்ற திகைத்து நின்றாள். ஏற்கனவே அடிக்கடி அவனுடைய பார்வை கொடுத்த அந்த கேள்வி இன்று இவளுக்கு இவளுடைய மனது பதில் கொடுத்தது. பார்வை அவனிடம் இருக்க, அவளை பார்த்தபடி அருகில் வந்தவன் லேசாக அவளை அணைத்த முதல் முறையாக தனக்குள் தோன்றிய மாற்றத்தை உணர்ந்தாள். காதல் தோன்ற சில நிமிடம் போதுமோ?